நீக்கப்படுகிறாரா செங்கோட்டையன்? ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் மீது மறைமுக விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இறுதி முடிவு எடுத்து விட்டாரா இபிஎஸ்? எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். பிரேமலதா விஜயகாந்த். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. டிடிவி ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்பட்டால் அதிமுகவில் இருந்து உடனே நீக்குவது இபிஎஸ் வழக்கம். இதற்கிடையில் செங்கோட்டையனுடன் பேசி வருவதாக ஓபிஎஸ் கூறியிருந்தார். இந்த நிலையில் சில பேரை கைகூலியாக வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுகின்றனர். கைகூலிகள் யார் என்று அடையாளம் கண்டுவிட்டோம், அதற்கு விரைவில் முடிவு கட்டப்படும் என்று இபிஎஸ் சூளுரைத்துள்ளார். இதனால் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுக ஒன்றிணைப்பு குரல் வலுக்கும் நிலையில் அதற்கு சாத்தியமில்லை என இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக அலுவலகத்தை உடைத்தவர்கள் இப்போது கட்சியில் சேர துடிப்பதாக குற்றச்சாட்டிய அவர், ஆட்சியை கவிழ்க்க 18 எம்எல்ஏக்களை கடத்தியதன் மூலம் துரோகம் செய்தவர் நடுரோட்டில் தான் நிற்க வேண்டும் என விமர்சித்துள்ளார். சில கைக்கூலிகளை அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையன் விவகாரத்தில் இபிஎஸ் இறுதி முடிவு எடுத்துவிட்டார் என்றே தெரிகிறது. தலைமை அலுவலகத்தை சூறையாடியவர்கள், ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களை கடத்தியவர்கள், ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்கள் ஆகியோரை சேர்க்கவே முடியாது என்று ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவுக்கு கட்சியில் இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார் இபிஎஸ். அப்படியானால் அவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லும் செங்கோட்டையனுக்கும் அதே நிலைதானோ? திரையுலகில் இருந்து வந்த விஜயை பார்க்க ரசிகர்கள் கூடுவது இயல்பான ஒன்றுதான். நாங்கள் விஜயகாந்தை பார்த்து வளர்ந்தவர்கள், எங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று பிரேமலதா தெரிவித்துள்ளார். சரியான திட்டமிடல் இல்லாமல் விஜய் பரப்புரை செய்ததாக கூறிய அவர், விஜயகாந்தை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசுவது தவறு என்றும் தொண்டர்களின் விருப்பப்படி கூட்டணி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த்.